சூப்பரா. 700 மீட்டர் நூல் ஃபுல்லாக காலி. இது வரைக்கும் இந்த மாதிரியான பட்டத்தை யாரும் அதிகமாக விட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. பெரிய சைஸில் ஒரு பாக்ஸ் கைட் எப்படி செய்யுது தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் கைட்டு எல்லாம் சின்ன சைஸை செஞ்சு தான் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட பாதி ஹைட்டுக்கு ஒரு பாக்ஸ் கைட் செஞ்சு அது பறக்குதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இந்த பட்டத்தோட ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம தொடப்பு குச்சி வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்குன்னு இந்த தொடப்பை ஃபுல்லாலாம் தேவைப்படாது. நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டன்றதுனால ஒரு பாதிக்கிட்டே தேவை. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்டத்தோட சைடில் இருக்கிற 4 குச்சி ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 குச்சி எடுத்துக்கிறேன். தொடப்பு குச்சியில் எப்பயுமே ஒரு சைடு வீக்காகவும் ஒரு சைடு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வீக்காக இருக்கிற சைடை வந்து சென்டரில் வர மாதிரி 2 குச்சியில் வச்சுக்கிறேன். 2 குச்சி சேமாக வைக்காமல் சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி குச்சியோட லென்த்தை அதிகமாக ஆக்குற மாதிரி வச்சுக்கிறேன். நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே 2 குச்சிக்கு நடுவில் டேப் அடிச்சிடுறேன். அடுத்து குச்சியோட சைட்லேயும் டேப் அடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற மாதிரியே மொத்தமாக நம்மளுக்கு 4 குச்சி வேணும். இப்போ ஃப்ரேமுக்கு தேவையான 4 குச்சி ரெடி பண்ணியாச்சு. இந்த 4 குச்சியோட அளவும் ஒரே மாதிரியே இருக்கணும். இப்போ இதுலேருந்து 2 குச்சை மட்டும் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவில் கேப் விட்டு வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் எந்த அளவு அதெல்லாம் நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணல. எல்லாமே வந்து ஒரு தோராயமான அளவில் தான் பண்ணுறேன். இப்போ நான் வச்ச அளவுக்கு அது சென்டரில் வர மாதிரி ஒரு தொடப்பு குச்சி வந்து அதே சைஸுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த தொடப்பு குச்சி ஏற்ற மாதிரி சேம் சைஸில் 4 தொடப்பு குச்சி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா பட்டத்தில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 4 ஃப்ரேம் வரும். அதை இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குச்செல்லாம் கரெக்டாக வச்சு ஸ்கொயர் ஷேப் ஒழுங்காக வருதான்னு பார்த்துக்கிறேன். இப்போ நான் வைக்கிற மாதிரி 2 குச்சை ஒன்றா வச்சு நடுவில் டேப் போட்டு ஒட்டிடுறேன். எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா அந்த பாக்ஸ் ஷேப் வர வைக்கிறதுக்கு நம்ம குச்சியை இப்போ ஈஸியாக பெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் பெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பை ஈஸியாக நம்மளால் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு முடியும். கம் வச்சு ஒட்டுறதோட இந்த மாதிரி பண்ணால் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ 4 குச்சியும் நம்ம இதே மாதிரியே ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப் மட்டும் கரெக்டாக கிடச்சிச்சு. ஆனால் இது அப்படியே நிற்க வச்சா சரியாக நிற்காது. ஏன்னா நடுவில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா 2 தொடப்பு குச்சி எடுத்து நடுவில் இன்ட்டு ஷேப்பில் வச்சிடணும். சென்டரில் அந்த குச்சி எவ்வளோ சைஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த குச்சி அதே இடத்துல வச்சு க்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணி 2 குச்சியும் கார்னரில் வச்சு ஓட்டிடுறேன். ரெண்டு குச்சியும் சென்டரில் சேர இடத்துல க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். ஏன்னா அந்த இடமும் நம்மளுக்கு ஆடக்கூடாது. இப்போ நம்ம செஞ்ச மாதிரியே 4 பாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸில் மட்டும் சென்டரில் ஒரே ஒரு குச்சி தான் வச்சுருப்பேன். 2 பாக்ஸில் வந்து இன்ட்டு ஷேப்பில் 2 குச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குச்சி வச்சுருக்கிறேன் அந்த ஃப்ரேம் வந்து பட்டத்தோட உள் சைடில் வரும். 2 குச்சி வச்சுருக்கிற அந்த ஃப்ரேம் வந்து பட்டத்தோட வெளி சைடில் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி செஞ்ச 4 குச்சிலேருந்து 2 குச்சி மட்டும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம செஞ்ச ஃப்ரேமெல்லாம் இதுக்கு மேலே வந்து லைனாக ஒட்டணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த குச்சியோட எண்டில் ஒரு ஃப்ரேம் வச்சு நான் ஒட்டிடுறேன். இதை ஒட்டுறதுக்கு ஃபுல்லாக ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடலாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபெவிக்விக் சரியாக ஒட்டலை. ஃபஸ்ட்டு 2 ஃப்ரேமை நான் ஃபெவிக்விக் வச்சு தான் ஒட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் அது சரியாக ஒட்டாமல் சாஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் 3 ஃப்ரேமை உள்ளே வச்சு ரஃபாக ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 2 குச்சி எடுத்து ஃப்ரேமுக்கு மேலே வச்சு நூல் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஃப்ரேமை எங்கெங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இதை செய்யும்போது ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஈக்குவலான கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ 4ஆவதாக இருக்கிற அந்த குச்சியும் வந்து நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுக்கும்போது யாருமே என் பக்கத்தில் இல்லை, நான் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் இது செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டமாக வேறு ஆயிடுச்சா, அதனால தான் 3 ஃப்ரேமை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் 4ஆவது ஃப்ரேமை கட்டுறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. முக்கியமான விஷயம் இல்லை, நூல் வச்சு கட்டிட்டு அந்த நூலுக்கு மேலே நான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருக்கேன். அந்த ஒட்டுற ஃபுட்டேஜ் மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியல, அதனால தான் அதை காமிக்க முடியல. வெறும் நூல் வச்சு கட்டினா ஈஸியாக அது பிடிக்கிட்டு வந்துடும். அதனால தான் அந்த நூலுக்கு மேலேயே ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டேன். நம்ம படத்தோட ஃபுல் ஃப்ரேம் வந்து இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது. இது பறக்கணும்னா இதுக்கு மேலே நம்ம பேப்பர் ஓட்டணும். கிட்டத்தட்ட இதை செய்யறதுக்கே பாதி நாள் எடுத்துக்கிச்சு. இதுக்கப்புறம் பேப்பர் வேறு ஓட்டணும். பேப்பருக்காக வந்து நான் ஃபுல்லாகவே ஒயிட் பேப்பர் தான் ஓட்ட போகிறேன். பேப்பரை ஓட்டுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஓட்டிங்க. இப்போ இந்த ஃப்ரேமில் பார்த்தா 3 பாக்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த கடைசி பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயும் வந்து நம்ம பேப்பர் ஓட்டணும். நடுவில் இருக்கிற பாக்ஸை வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். அந்த குச்சியோட 4 சைட்லையும் கம்மு யூஸ் பண்ணி ஓட்டுங்க. அப்போ தான் பட்டம் பறக்கும்போது சரியாக பறக்கும். அந்த ஃப்ரேமை செய்யும்போது கூட அவ்வளோ எனக்கு கஷ்டமாக இல்லை. இப்போ இந்த பேப்பர் ஓட்டுறது தான் எனக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. நார்மல் பட்டம்லாம் இது கிட்ட கூட வர முடியாது, அவ்வளோ வேலை இழுக்குது. இந்த பட்டத்தை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட என் பாதி ஹைட்டுக்கு நான் சொன்ன மாதிரியே இருக்கு. ஒரு பட்டம் பறக்கணும்னா அதுக்கு முக்கிய சூஸ்திரம். எல்லா பட்டத்தை விட இந்த பட்டத்துக்கு சூஸ்திரம் போகிறது தான் இருக்கிறதுல ஈஸி.
பட்டத்தில் ஏதாவது ஒரு சைடில் நான் கட்டுற மாதிரி நூல் எடுத்து கட்டிட்டீங்கன்னா நம்ம பட்டம் பறக்கிறதுக்கு ரெடி. இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி பட்டத்தை தொங்க விட்டா ஸ்ட்ரைட்டாக தொங்கணும் சைடாக தொங்கணும் அது மாதிரி எதுவுமே கிடையாது. எப்படி பறக்க வச்சா நம்ம பட்டம் பறக்கும். இப்படி பறக்க போது சுத்தமாக ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு பறக்குமானே தெரியல. இந்த இடத்துல இதை பறக்க வைக்க முடியாது. கரெக்டான இடத்துக்கு போய்டும். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எப்போ பட்டத்தை பறக்க வச்சாலும் பறக்கிற இடம். பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். சூப்பர்ரா. இவன் வேற கொடுத்த காசு மேலே நடிக்கிறான்டா. நான் கூட பட்டம் இப்படி பறக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக பறந்துங்க பட்டம். இப்போ நம்ம பட்டம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? கிட்டத்தட்ட 700 மீட்டர் நூல் ஃபுல்லாக காலி. அந்த அளவு நம்ம பட்டம் செமையாக பறக்குது. நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தொடப்பு வச்சு செஞ்சது எப்படியும் பிஞ்சிரும் இல்லைனா பறக்காதுன்னு தான் நினச்சேன். பட்டம் எப்படி பார்த்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திங்க. See you.